வணக்கம் நண்பர்களே. திருக்குறள் மற்றும் உளவியல் தொடர்பின் 4வது நாளுக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வெற்றி, தோல்வி, பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள் மற்றும் எதிர்காலத்தை கூட தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான். அதாவது நண்பர்கள் நம்ம வாழ்க்கைய மாற்ற முடியுமா? அது ஒரு நல்ல நண்பர்னால நம்மளோட உயர்வை கண்டிப்பா உயர்த்த முடியும். ஒரு தவறான நண்பர்கள் நம்மளை ஈஸியா வீழ்த்தவும் முடியும். இதற்கான பதில தான் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்காரு. அதாவது அவர் கூறும் திருக்குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த குறளோட பொருள் என்னன்னா, ஒரு நல்ல புத்தகத்தை எவ்வளோ படித்தாலும் அதுல புதிய புதிய அர்த்தங்கள் நிறைய கிடைக்குது. அது போலதான் ஒரு நல்ல பண்புகள் அது கொண்ட மனிதர்கள் பழகும் போது வாழ்க்கையில தொடர்ந்து புதிய நல்ல மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இதுல சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நாம அதிக நேரம் செலவிடுற ஒரு 5 பேரை சராசரியா நாம மாத்திரம். அதாவது இதையே சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ்னு அல்லது பீர் இன்ஃப்ளூயன்ஸ்னு அவங்க சொல்றாங்க. நாம யாருன்னு பழகுறோமோ அவங்களோட பழக்கங்களையும் சிந்தனைகளையும் அவங்களோட மொழிகளையும் நம்மளோட வாழ்க்கை முறை ஆகியவற்றையும் நாம சேர்த்தே நம்மளை பாதிக்க தொடங்குது. ஒரு உதாரணம் பாருங்க. நீங்க தினமும் உடற்பயிற்சி செய்யும் நண்பர்களுடன் இருந்தீங்கன்னா சில நாட்கள் நீங்களும் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க தினமும் புத்தகம் படிக்கும் நண்பர்களோட இருந்தீங்கன்னா அவங்கள மாதிரியே நீங்களும் டெய்லியும் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே போலதான் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களுடன் நீங்க இருந்தீங்கன்னா நம்ம மனதிலையும் அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அப்படியே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் உங்க சூழல் உங்கள் எதிர்காலத்தை எப்பவுமே தீர்மானிக்குது. நீங்க ஒரு மாணவரின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவங்களுக்கு 2 நண்பர்கள் குழுக்கள் இருக்கின்றன. அதுல ஒரு குழு படிப்புல அதிகமா கவனம் செலுத்துவாங்க. அவங்க இலக்குகளை நிர்ணயிச்சு எப்படி முன்னேறணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா மற்றொரு குழு நேரத்தை வீணடிச்சுட்டு அவங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்து 2 வருடங்கள் கழித்து இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த குழுவோட இருந்தீங்களோ அந்த குழு மாதிரியே அந்த திசையில உங்களோட வாழ்க்கையும் சேர்ந்து நகர்ந்துட்டு இருக்கும். இது ஒரு மாயமே இல்லை, இது ஒரு சைக்காலஜி தான் நண்பர்களே. நல்ல நண்பர்கள் நமக்கு 3 பெரிய பரிசு தர்றாங்க. அதாவது முதல் பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அவங்க கொடுக்குற ஒரு பெரிய மோட்டிவேஷன். நாம சோர்வா இருந்தோம்னாலும் அவங்க நம்மளை ஊக்கப்படுத்துவாங்க. 2வது அவங்களோட கைடன்ஸ். அதாவது நாம் ஒரு தவறான பாதையில போகும்போது அவங்க நம்மளை எச்சரிப்பாங்க. 3வது growth. அதாவது நாம மேலும் சிறந்த மனிதர்களா மாற்றுவாங்க. இதனாலதான் திருவள்ளுவர் நல்லவர்களோட நட்பை ஒரு நல்ல நூலோட ஒப்பிட்டு பேசுறாரு. இப்போது உங்களோட வாழ்க்கைய நண்பர்களோட சேர்த்து நீங்க மதிப்பீடு செஞ்சு பாருங்க. அவங்க உங்களை வளர்க்குறாங்களா இல்ல அவங்க உங்களை பின்னாடி சேர்ந்து இழுக்கிறாங்களா? அவங்களுக்கு உங்களோட கனவுகள் ஊக்குவிக்குதா? உங்கள் கனவுகள் ஊக்குவிக்குதா? அவங்க உங்களை கேலி செய்யறாங்களா? உங்கள் வெற்றியை எப்பவுமே விரும்புறாங்களா? இல்ல அவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா? இந்த கேள்விக்கான பதில் உங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறது நண்பர்களே. நீங்க உங்க வாழ்க்கைய மாற்றணும்னா நீங்க சில நேரம் உங்கள் சூழலையும் சேர்த்து நீங்க மாத்தணும். நல்ல மனிதர்களுடன் நீங்க பழகுனீங்கன்னு வைங்க, வெற்றியாளர்களின் நீங்க கதையை மட்டும் படிச்சு பாருங்க. உங்களை ஊக்குவிக்கும் மக்களுடன் நீங்க நேரம் எப்பவுமே செலவிடணும். ஏன்னா நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட், அதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். திருவள்ளுவர் இதுல என்ன சொல்றாருன்னா, பண்புடையாளரின் தொடர்பு, அதாவது நல்ல பண்புகளுடையவர்கள் எப்பவுமே நட்பு நம்மளோட வாழ்க்கைய பெரிய லெவல்ல உயர்த்துது. எனவே
நீங்கள் ஒரு நல்ல நண்பர்களை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுங்க, நல்ல சூழலை உருவாக்குங்க, நல்ல வாழ்க்கையை வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட மைண்ட் வித் சைஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு நான் ஒவ்வொரு திருக்குறளில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.